உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் முடி ஒரு தடவை கொட்டிடுச்சுன்னா அது திரும்ப வளர்ற வரைக்கும் 2-3 வாரத்துக்கு உங்கள் முடியோட வேறு ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அது ரெஸ்ட்லேயே இருந்துருச்சு அப்படின்னா உங்கள் முடி திரும்ப வளரவே வளராது. ஆனால் அது திரும்ப வளர்றதுக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு முடிக்கு 2 முடியாக வளர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹேர் லாஸை இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடியில் சீப்பு வச்சிங்கன்னா அப்படியே சீப்பு வலிக்கிட்டே போகும். அந்த அளவுக்கு செம்ம ஷைனிங்கையும் கொடுக்கும். உங்கள் முடியில் சிக்கு இல்லாமலே பார்த்துக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இது வரைக்கும் இருந்த உங்களோட ஹேர் லாஸை ஒரே மணி நேரத்தில் ஸ்டாப் பண்ணும். ஏன்னா நான் அதை அப்படியே ஃபீல் பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அந்த ஃபீல் புரியும். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் பண்ணுறது, இப்போ நான் 100 கமெண்ட் வாசிக்கிறேன்னா அதில் 10 பேர் சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது சிஸ்டர், முன்ன காட்டிலே இப்போ தான் நிறைய முடி கொட்டுது, உங்கள் ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன், உங்கள் ஷாம்பு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் என்னோடய ஹேர் லாஸ் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்கல்ல. ஹேர் லாஸ்ன்றது காமனாக எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதுக்கு காரணம் நம்மளோட கிளைமேட் சேஞ்சஸ்னால் கூட இருக்கலாம். கிளைமேட்னாலலாம் முடி கொட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். நம்மளோட என்விரான்மெண்டலில் சேஞ்சஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கும் ஹேர் லாஸ் ஆகும். ஏன்னா திடீர்னு மழை பெய்யும். ஸோ மழை பெய்யும் போது தண்ணி மாறி தான் வரும். நம்ம எல்லாரும் ஒரே தண்ணியில் டெய்லி குளிக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது தண்ணி மாறும், நீங்கள் சுவாசிக்கிற காற்று கூட மாறும். ஸோ இது எல்லாமே உங்களோட பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் லாஸை கொடுக்க தான் செய்யும். பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், உங்கள் முடி ஒரு தடவை கொட்டிருச்சு அப்படின்னா திரும்ப அது வளர்கிற வரைக்கும் உங்கள் முடியோட வேறு ரெஸ்ட்டில் இருக்கும். அது ரெஸ்ட்லேயே இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பால்னஸ் வரும், அப்படி இல்லைன்னா சொட்டையாயிரும். ஆனால் நம்ம ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முடி கொட்டினாலும் திரும்ப உங்கள் முடியோட வேருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து வளர்ந்துருந்த அந்த முடியை தொட்டு இன்னும் நிறைய முடியை வளர வைக்கிறது தான் நம்மளோட ஹேர் ஆயில். ஸோ நீங்கள் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டினாலும் கூட திரும்ப முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு முடி கொட்டுச்சேன்னு கவலைப்படாதீங்க, 2 முடியாக வளர வைக்கும். ஸோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் நம்ம ஆயிலில் 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கோம்ல, அது 2மே உங்களோட ஸ்கேல்பில் இருந்து உங்கள் முடியோட எண்டு வரைக்கும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோகனட் மில்க் ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வர விடாது. உங்களோட ஹேர்ல இருந்து உங்களோட ஸ்கேல்ப் வரைக்கும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்க. ஸோ நம்மளோட ப்ராடக்டான ஹேர் ஆயிலும் ஷாம்புவும் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் காலையில் 11 மணிக்கு மீஷோலையும் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான jagdishmeena.com ஸ்டாக் கொடுப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கை நம்ம சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு கண்டிஷனராகவும் இருக்கும், நல்ல ஒரு ஹேர் பேக்காகவும் இருக்கும், நல்ல ஒரு ஹேர் க்ரோத் பூஸ்டராகவும் இருக்கும், உங்கள் முடிக்கு திக்னஸையும் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது யூஸ் பண்ண 1 மணி நேரத்தில் நீங்களே செம்மையான ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற இந்த ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது அதுதான் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவை பொறுத்த வரைக்கும் இது நம்மளோட ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கும் நம்மளோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணி முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா செம்பருத்தி பூ இயற்கையாகவே ஒரு நல்ல ஹேர் கண்டிஷனர் தான். ஸோ இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இது கூட நம்ம 2வதாக சேர்க்க போகிறது அதுதான் ஆலோவேரா ஜெல். இன்றைக்கி நான் கற்றாழையாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கத்தாழை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆலோவேரா ஜெல் கடையில் கூட வாங்கிக்கலாம். பட் அது ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, கலர்லெஸ்ஸாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஆலோவேரா ஜெல் நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா இது நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய இச்சிங்னஸை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆலோவேராவை நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற செம்பருத்தி பூ உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் எடுத்துக்கலாம், லிமிட்டே கிடையாது. இது 2யும் தண்ணி மட்டும் சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 பவுடர் சேர்க்க போகிறோம். அதில் ஒன்று நீம் பவுடர், அதாவது வேப்பிலை பொடி. இது கூடவே நம்ம அடுத்ததான் ஆம்லா பவுடர் சேர்க்க போகிறோம். வேப்பிலையும் நெல்லிக்காவும் நம்மளோட ஸ்கேல்பில் இருந்து ஹேரோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணி நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் 2 பவுடரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஆலோவேரா செம்பருத்தி சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய பேர் எனக்கு முடி வேறு
வேர்ல இருந்து கொட்டுது சிஸ்டர், என்னோட ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அவங்களுக்குலாம் இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களோட முடி வேர்ல இருந்து கொட்டுனா கூட ஒரே மணி நேரத்தில் ஸ்டாப் ஆகும். ஸோ ஹேர் பேக்கை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் நல்லா ஆயில் வச்சு 2ஆக பிரித்து செக் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹேர் பேக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுடர் ஹேர் பேக்குன்ற ஃபீலே உங்களுக்கு கொடுக்காது. செம்மையாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஹேர் பேக் டச் பண்ணுற ஃபீலே உங்களுக்கு நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் பவுடர் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ரெண்டுமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ ஸ்கேல்பில் இருந்து முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேல்பில் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து ஹேர் லாஸை கம்மி பண்ணும். நீங்கள் முடியில் எந்த அளவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமல் ஹேரை நல்லா திக்காகவும் மாற்றி கொடுக்கும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஹேர் பேக்கை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் ஃபாலை மட்டும் கம்மி பண்ணி கொடுக்காது, உங்களுக்கு வெள்ளை முடி வராமலேயும் தடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஹேர் பேக்கை ரெகுலராக அப்ளை பண்ணுறதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு சைடாக அப்ளை பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நான் இன்னொரு பக்கமும் அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது, நீங்கள் நிறைய ஹேர் பேக் போடுறீங்களே சிஸ்டர், நாங்கள் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் மாதத்துக்கு 2 ஹேர் பேக் சூஸ் பண்ணி அதையே ஃபாலோ பண்ணலாம். மாதம் நம்ம ஹேர் பேக்கை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஹேர் பேக்கை ஒரே இதாக நம்ம ரெட்டீனாக ஃபாலோ பண்ண முடியாது. மந்த்லி ஒன்ஸ் ஹேர் பேக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதுதான் நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும். ஸோ ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. 20 நிமிஷம் கழிச்சிட்டு ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேர் பேக்கில் நீங்கள் பவுடர் இன்க்ரீடியண்ட்டாகவும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பவுடரை ஆட் பண்ணும்போது அது இன்னுமே உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹேர் லாஸை இன்றைக்கே ஸ்டாப் பண்ணுங்கள். நான் இவ்வளோ தூரம் என்னோட முடியை வளர்த்துருக்கேனே, எனக்கு முடி கொட்டாமல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. எனக்கும் டெய்லி ஹேர் லாஸ்ன்றது ஆகும். முடி கொட்டுறதை நினச்சி நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னா வளர்கிற முடியை நம்மளே தடை போடுற மாதிரி. நீங்கள் ஹேர் லாஸ் ஆகுதுன்னு கவலையே படாதீங்க. ரெகுலராக உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட முடியும் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். கொட்டுற முடி வீக்காக இருக்கும். வீக்காக இருக்கிற முடி நம்ம தலைக்கு தேவையே இல்லை. அது கொட்டிட்டா அந்த இடத்துல புதுசாக நம்ம ஸ்ட்ராங்காக முடியை வளர்க்கலாம். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் ஆகும். எப்போவுமே நீங்கள் தலைக்கு ஷாம்பு போடாமல் குளிக்கிறீங்களா? ஷாம்பு போட்டு தானே குளிக்கிறீங்க. அதே மாதிரி ஹேர் பேக்கையே ஒரு ரொட்டீனாக எடுத்துக்கோங்க. ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்க போங்க. கண்டிப்பாக உங்களோட முடியும் வளர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹேர் பேக் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ல மறந்துட்டு இல்லை. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளும் யூஸ் பண்ணலாம், இல்லை வாரத்தில் 2 நாளும் யூஸ் பண்ணலாம். ஒரு மாதம் வரைக்கும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த ஒரு ஹேர் பேக்கை இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியே ஹேர் பேக்கை அல்டர்னேட்டிவாக மாற்றி யூஸ் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் ஹேர் பேக்கை சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.